So welcome to the live session, day 15. Good evening, everybody. Can you hear me? Can you hear me? Should yes, now you can hear me as well as you can show my video and that slides, presentation slides as well, right? Is it? Is it? Please answer me. Am I audible to you all? Yeah. So welcome to the live session once again. Welcome to the live session day 15. நாங்க இப்ப day 15 நினைக்கிறோம். என்ன உங்களுக்கு இருக்க போற classes வந்து 9 classes only. So நாங்க 14வது கிளாஸ்ல 14 கிளாஸ்ல something mistake நாங்க something miss பண்ணி நாங்க 2-3 slides. So அதை நாங்க பார்த்துட்டு நேரடியா நாங்க 15 கிளாஸுக்கு போவோம். So அந்த வகையில yeah. So habitual actions படிச்ச நாங்க படிச்சு கொண்டு கேட்கல something network errors ஆல like yes the situation yeah இந்த homework வந்து உங்களை செய்ய சொல்லி சொன்னான் as a homework on time செய்ய சொல்லி சொன்னான் இதோட screen வந்து stop ஆயிட்டு சொல்லி சொன்னான். So Sudesh often goes to work on motorbike but he sometimes travel by a three-wheeler. So அதே மாதிரி மற்றதை எழுத சொல்லி சொன்னா on time நான் சொல்லிட்டேன் அதை. So அதை நீங்க எழுதி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். So இது வந்து next sentence pattern. சென்டென்ஸ் அப்படி எழுதுறேன்னு சொல்லி சொன்னா இத வெண்ண வச்சுக்கொண்டு எழுதலாம். So with situations இருந்தா அந்த situations வச்சு இதாலதான் எனக்கு இப்படி நடந்தது ஏன் இதாலதான் ஒரு விஷயம் நான் கதைக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா அங்க where we can use when அங்க வந்து நாங்க when யூஸ் பண்ண போறோம். I always chat with my friends when I am free. So அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறேனோ அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட chat பண்ணுவேன். I always chat with my friends when I am free. நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறேனோ அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட chat பண்ணுவேன். She travels when she is with her friends. She travels when she is with her friends. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அவள் எப்பெல்லாம் ட்ராவல் பண்ணுவான்னு சொல்லி சொன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேக்கலதான். I often help my wife when I am at home. நான் ஹோம்ல இருக்கிற நேரம் அடிக்கடி என்ன செய்வேன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். They learn English when they go to the class. அவங்க கிளாஸுக்கு போக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுவாங்க. Lilani usually sings songs when she's home. She's in home. ஹோம்ல இருக்கிறதுல அவங்க வளமையா பாட்டு பாடுவார். I drink water when I am angry. நான் கோவப்படுகின்ற தருணங்களில் எல்லாம் தண்ணி குடிப்பேன். So I drink water. நான் தண்ணி குடிக்கிறேன்னா எப்ப when I am angry. எப்ப situation நீங்க சொல்லிக்கல when யூஸ் பண்ண போறீங்க. He sometimes seeks for advice when he is troubled or has a problem. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கல அவர் ஒரு அட்வைஸை வந்து தேடுவார் கேட்பார். Tarani spend time with her family when she is on vacation. What is the meaning of vacation? நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன் நான் வெக்கேஷன் சொல்லி சொன்னா என்னது holiday. Yeah, fine. So holiday விடுமுறை தான். So with situation ன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது when நீங்க வர்றதுக்கான ரீசன் I always chat with my friends when I am free. நான் ஃப்ரீயா இருக்கிற சமயம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட chat பண்ணுவேன். ஸோ அதைத்தான் இங்க சிச்சுவேஷன் சொல்லி நான் தந்திருக்கேன். அந்த வகையில பாருங்க ரெண்டாவது சிச்சுவேஷன் தந்திருக்கிறேன். என்னது when யூஸ் பண்ணி நீங்க கதைக்கணும் என்னது when I am free, when she is on vacation, when I am at home, when they go to the class, when she's with her friends, when I am angry, when he is troubled or has a problem. So problem like என்ன நான் ஃப்ரீயா இருக்கல என்ன செய்வேன். So I am playing cricket when I am free. நான் கிரிக்கெட் விளையாடணும் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். ஸோ சிச்சுவேஷன் இது வந்து போற எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறது நீங்க ஹோம்ஒர்க்கா செய்ய வேண்டிய விஷயம் இது. ஸோ 14வது கிளாஸ் ஆன ஹோம்ஒர்க் வந்து இதான் இருக்க போகுது. ஸோ பாருங்க யூஸ்வல் ஆக்டிவிட்டி நவ் வாட்ஸ் ஹேப்பனிங். I often watch English movies, but now I am watching Animal Discovery. நான் இருந்துச்சுன்னா நான் நெடுகள் அடிக்கடி பாக்குறது வந்து இங்கிலீஷ் மூவி தான். ஆனா இப்ப நான் பார்த்து கொண்டிருக்கிறது அனிமல் டிஸ்கவரி சேனல்.
ஸோ இங்கிலீஷ் மூவி பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா நான் இப்போ அனிமல் டிஸ்கவரி பார்க்குறேன். மை சிஸ்டர் நெவர் ரீட்ஸ் புக்ஸ் பட் ஷீ இஸ் ரீடிங் அ நாவல். நவ் ஷீ இஸ் ரீடிங் அ நாவல். ஸோ எங்களோட அக்கா வந்து எங்களோட சகோதரி, என்னுடைய சகோதரி எப்பயுமே வந்து புக் வாசிக்கிற பழக்கமே அவங்கள்ட்ட இல்லை. ஆனா இப்ப அவள் ஒரு புத்தகத்தை தொடர்ந்து, நாவல்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து வாசிக்கிற புத்தகம். பார்ட் 1 பார்ட் 2 ஒரே கதை தான் இருக்க போது வேற 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 பார்ட்ஸா இருக்கும். ஸோ பட் நவ் ஷீ இஸ் ரீடிங் அ நாவல். ஸோ ஒரு காலத்துல இந்த சிஸ்டர் வந்து ரீட்ஸே புக்ஸே வந்து வாசிக்க மாட்டா, ரீட் பண்ண மாட்டா. பட் இப்ப நாவல் வாசிச்சு கொண்டு இருக்கிறாள். Tanya doesn't eat sweets, but she's tasting a piece of milk toffee right now. So தனியான்றவ வந்து ஸ்வீட்ஸே சாப்பிடாத ஒரு ஆள். டசன் ஈட்னு சொல்லிச்சாலும் சாப்பிடாத ஆள். தனியான்றவா ஸ்வீட்ஸே சாப்பிடாத ஆள். ஆனா அவன் என்ன செய்யறாவாம், இப்ப வந்து ஒரு மில்க் டாஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாவாம். Tanya doesn't eat sweets, but she's tasting a piece of milk toffee right now. My kids don't eat vegetables, but they are eating vegetable salad. என் பிள்ளைகள் வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, ஆனா வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவாங்க. We don't go on trips, but we are planning to go. So நாங்க வந்து நார்மலாவே வந்து ட்ரிப் போறது இல்ல, ஆனா இப்ப பிளான் பண்ணிருக்கிறேன் கோலுக்கு போறது. I usually listen to Tamil songs, but now I am listening to English songs. நான் நார்மலாக வந்து தமிழ் சாங் கேட்குறாள், பட் இப்போ வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்குறாள். ஸோ இதுல வந்து வென் வித் சிச்சுவேஷன்ல வென் யூஸ் பண்ற முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், எங்களோட யூஸ்வல் ஆக்டிவிட்டியை வந்து இப்ப நடக்கிற ஆக்டிவிட்டியை வந்து ஒரு யூஸ்வல் ஆக்டிவிட்டி நடக்குது, இப்ப வந்து அது எழுமாறா நடக்குது, பழமைக்கு மாறா நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். அது நாங்க இப்படி வசனத்துல ஆட்ட போறோம்ன்றதான் இந்த ரெண்டாவது பேராகிராஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, what do you do at weekends? வீக்கெண்ட்ஸ்ல நீங்க என்ன செய்யறீங்க? How do you spend your free time? Free time இருந்தா அதை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படி செலவழிக்கிறீங்க? Where do you like to go on holidays? ஹாலிடேஸுக்கு நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறீங்க? What kind of movie do you like to watch? எப்படியான மூவி நீங்க வாட்ச் பண்ண போறீங்க? Where வாட்ச் பண்ற நீங்க? Where does your father work? உங்க அப்பா அங்க ஒர்க் பண்றாரு. What does your husband do on Sundays? Sundaysல உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? ஸோ இது வந்து மேலதிகமினா லைக் ஆன் த ஸ்பாட் கிளாஸ்ல வச்சு செய்யறதுக்காக நான் தந்த விஷயம். ஸோ இதுதான் உங்களுடைய 14வது கிளாஸா இருக்க போகுது. ஸோ 15வது கிளாஸ் இந்தியன் கிளாஸ் ஃப்ரெஷ்ஷா தொடங்குவோம். ஸோ everyone can see my screen, right? I hope everyone can see my screen. Yes, miss. Yes, miss. So today we are going to study about the thing like comparing things, place and persons. What do you mean by compare? Compare என்று சொன்னா என்ன? ஒன்றோடு ஒன்று ஒற்று பார்க்கிறது சொல்றேன். யா, ஒப்பிட்டு பார்க்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ கம்பேர், ஒப்பிட்டு பார்க்கிறது. ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி ஒன்று இருக்கு, அல்லாட்டி வேற வேற மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு பொருளை நாங்க ஒப்பிட்டு பார்க்கறோம். ரெண்டு பொருளை இல்ல, 3 பொருள் 4 பொருள் இருக்குங்களா, அந்த ஒன்று கொண்டு நாங்க ஒப்பிட்டு பார்க்கறது வந்து கம்பேர்ன்னு சொல்லுவோம். கம்பேர்ன்றத ஒப்பிடுறது. கம்பேர் திங்ஸ், பொருட்களை ஒப்பிடுறது. கம்பேர் பிளேஸ், இடங்களை ஒப்பிடுறது. அண்ட் கம்பேர் பர்சன்ஸ், மனிதர்களை கம்பேர் பண்றது. ஒரு கூட்டத்துல ஒரு நிறைய மனிதர்களோ அல்லாட்டி நிறைய பிளேஸோ நிறைய திங்ஸோ இருந்தா அதுல ஒரு விஷயத்த வந்து நாங்க குறிப்பிட்டு சொல்லிக்கல கம்பேர் பண்ணி சொல்ல போறோம். இதை விட இது வடிவு, இதை விட இது நல்ல வடிவு, இதை விட இந்த மனிதரை விட இந்த மனிதர் நல்ல ஷார்ட், லைக் ஷார்ட் லாங் பர்சனுக்கு வர்ற மாதிரி திங்ஸுக்கு பியூட்டிஃபுல், பிளேஸுக்கு ஆல்சோ பியூட்டிஃபுல், கிளீன், கிளியர், குட், அதை நாங்க யூஸ் பண்ண போறோம். எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதான் இந்தியன் கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, டு டிஸ்கிரைப் நவுன். சோ நவுன் என்று சொல்லி சொன்னா என்ன? வாட் யூ மீன் பை நவுன்? நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். நவுன் சொல்லி சொன்னா என்ன? பெயர் சொல். சாரி, பெயர் சொல். பெயர் சொல். வெரி குட். சோ டிஸ்கிரைப் a noun அண்ணா என்னது? டு டிஸ்கிரைப் a noun. டிஸ்கிரைப் a noun. டிஸ்கிரைப் பண்ண சொல்லி சொன்னா என்ன? அதாவது வந்து விவரிக்கிறது. எங்களோட நவுன் பெயர் சொல்லு மேலும் நன்றாக என்ன சொல்றது,
ஒரு டிஸ்கிரைப் பண்றது விவரிக்கக்கூடிய ஒரு சொற்களைத்தான் நான் இதுல தந்திருக்கிறேன். முதலாவது பாருங்க, எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லல பிகாஸ் ஆஃப் த டைம் இஷ்யூஸ். நீங்க வந்து இந்த டிக்ஷனரியில இவ்வளவு சொல்லையும் பார்த்து படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா 15 கிளாஸ் இந்த வெக்காபுலரி இவ்வளவுமே காணும் உங்களுக்கு. Appearance. First one, appearance. Appearance. What do you mean by appearance? தோற்றம். தோற்றம். ஒரு ஆளுந்த தோற்றத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆக்கள் வந்து ஒரு நவுனா இருக்கல, அந்த நவுனுக்கு வந்து நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அங்க அந்த இடத்துல நாங்க appearance போடலாம். Right? You are so dull. You have so dull face ன்னு சொல்லி சொன்னா என்னது, நீங்க ஒரு டல்லான முகத்தை கொண்டிருக்கிறீங்க. ஸோ அப்பியரன்ஸ், ஒரு ஆக்களோட முக பாவனை, ஒரு ஆக்களோட பாக்கேட்ல அவன் தோற்றத்தை வச்சு நாங்க ஒரு விஷயம் சொல்ல போறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ண போறதுல ஒரு கேட்டகரியா வரப்போகுது அப்பியரன்ஸ், தோற்றம். பர்சனாலிட்டி, பர்சனாலிட்டி, attitude, personality. What is the meaning of personality? Personality. தனிப்பட்ட விஷயம். பண்புகள், மனிதன் பண்புகள், பர்சனாலிட்டி. சவுண்ட்ஸ், ஒலி. ஒலிக்கும் வந்து பாருங்க இதுல பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க அக்ரெசிவ். எந்த நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா கோவப்படுறதுக்கு பேர் வந்து அக்ரெசிவ். எந்த நேரமும் கோவப்படுற தொடர்ந்து அக்ரெசிவ். அம்பிடிஷியஸ் ஆனா ஒரு நல்ல அம்பிஷன் இருக்கிற ஒரு ஆள். பிரேவ், பிரேவ், பிரேவ். பிரேவ்னா என்ன தெரியும் உங்களுக்கு? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் பிரேவ்? துணிச்சலான, பிரேவ். ஜான்சி ராணி இஸ் a brave girl சொல்லி சொன்னா ஜான்சி ராணி என்ற வந்து துணிச்சலான ஒரு ஆள், துணிச்சலான ஒரு பெண்மணி. Bright, determined, fearless, helpful, honest, jealous, selfish, talented, wise. ஸோ இதெல்லாமே வந்து பர்சனாலிட்டிக்கு வரப்போகுது. அடுத்தது வந்து சவுண்ட். சவுண்ட், சவுண்ட், டிஃபைனிங். டிஃபைனிங் மீன்ஸ் கேட்காத ஒரு சத்தத்தை, அதாவது காது கேட்காதாக்களை வந்து டெஃப் நாங்க சொல்ல போறோம். டெஃபினிங்னு சொல்லி சொன்னா எங்களை வந்து காது கேட்காத தன்மையை தான் டெஃபினிங் நாங்க சொல்ல போறோம். மியூஸ், சத்தம். நாய்ஸ், இரைச்சல் சத்தம். குவிட், அதாவது கேட்காத ஒரு குவைட், பி குவைட்னு சொல்லுவோம், சத்தம் போடாம இருக்கிற ஒரு அமைதியான விஷயம். ஸோ சவுண்ட் வெரைட்டிஸ் தான் நீங்க தந்திருக்கிறேன். சாஃப்ட், வாய்ஸ்லெஸ். சில பேர் வந்து கதைப்பினம் வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும், அதாவது கதைப்பினம் அவங்களோட வாயாடும் ஆனா அவங்ககிட்ட சவுண்ட் வராது. ஸோ வாய்ஸ் லெஸ்ஸா இருக்கும், ஸோ வாய்ஸ் லெஸ்ன்னு சொல்லுவோம். மெலடிக், லவ், ஹார்ஷ், ஸ்ட்ரெயிட். ஸோ இதெல்லாமே வந்து சவுண்ட்ஸ். ஸோ அப்பியரன்ஸ், தோற்றம். பர்சனாலிட்டி, பண்புகள். சவுண்ட், ஒலி. The fourth one is time. Time, time என்று சொல்லி சொன்னா நேரம். நேரத்தை நாங்க சொல்ல போறோம் என்று சொல்லி சொன்னாலும் it will be the describer now. And ancient, பழைய காலத்தை வந்து நாங்க சொல்லுவோம் ancients. In ancient time there is a block cart ன்னு சொல்லுவோம், அதாவது பழைய காலத்துல முந்தின காலத்துல மாட்டு வண்டி இருந்தது. ஸோ ancient ன்னு சொல்லி சொன்னா முந்திய காலம், இப்ப நடக்கிறதுக்கு முதல் காலம். பிரேவ், கொஞ்சம். ஏர்லி, கொஞ்சம் முதல். ஃபாஸ்ட், ஃபாஸ்டா. லேட், லேட்டா. லாங், லாங்கா. மாடர்ன், ஓல்ட். குயிக், ரேபிட், ஷார்ட், ஸ்லோ. ஸோ டைம், டைமுக்கு வந்து அதாவது டைமை வந்து டிஸ்கிரைப் பண்ண போற நவுன், ஒரு நவுன் பக்கத்துல வர போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த நவுனுக்கு முன்னுக்கு போட போற அந்த டைமுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இப்படி வரப்போகுது, அதை டிஸ்கிரைப் பண்ண போற விதம். ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து பிளஸ்ஸாயும் இருக்க போகுது, பாசிட்டிவாயும் இருக்க போகுது, அட் த சேம் டைம்ஸ் நெகட்டிவாயும் இருக்க போகுது. பாசிட்டிவான்னு சொல்லி சொன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் லைக் agreeable, amused, brave, calm, comfortable, delightful. அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறது, கிரேட்ஃபுல்லா இருக்கிறது, துணிச்சலா இருக்கிறது, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது, அக்ரி பண்றதா இருக்கிறது. அதாவது ஒரு ஆட்கள்கிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஃபீலிங்ஸை வந்து பிளஸ் ஃபீலிங்ஸ் என்று சொல்ல போறோம், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். அட் த சேம் டைம்ஸ் அங்கால பாருங்க ஃபீலிங்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள நெகட்டிவ். ஒரு ஆட்களுக்கு இருக்கக்கூடாத ஃபீலிங்ஸ், பட் எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த மைனஸ் இருக்கு, ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். பட் என்னது, அது வந்து மைனஸ் ஃபீலிங், அதாவது வந்து மைனஸ் ஃபீலிங் விச் மீன்ஸ் we want to like we want to consider about the things, that feeling. அந்த ஃபீலிங்கை வந்து நாங்க கன்சிடர் பண்ணோம், அதாவது அந்த ஃபீலிங்ஸை வந்து நாங்க குறைப்போம். ஸோ மைனஸ் ஃபீலிங்ஸ் சொல்றது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். clumsy, confused, defamed, depressed, stressed,
ஜெலஸ், அது எல்லாமே வந்து பொறாமப்படுறது, மன உளைச்சலுக்கு உள்ளாடுறது, எந்த நேரம் சோர்வா இருக்கிறது, எந்த நேரம் கவலையா இருக்கிறது, எந்த நேரம் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அதெல்லாமே வந்து ஃபீலிங்ஸ் இன் நெகட்டிவ் சைட். So conditions like bad, breakable, careful, clever, crazy, dead, easy, expensive, modern, real, super. விதிமுறைகள் ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஸோ அந்த விதிமுறைகளை நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லிட்டுன்னா இப்படியான வேர்ட்ஸ் வந்து நாங்க போடலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைஸ். அதாவது வந்து சைஸ்ன்னு சொல்லிச்சோம்னா ஒரு நவுன் பெயர் சொல்ல நாங்க எடுத்துக்கொள்வோமே, ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கொள்வோமேன்னு சொல்லிச்சோம்னா கேட்ன்றது வந்து ஒரு பெயர் சொல். ஸோ பிக் கேட், ஃபட் கேட். ஸோ ஃபட் கேட்னு சொல்லிச்சோம்னா ஒரு அம்மான ஹேட், பிக்னு சொல்லிச்சோம்னா பெரிய ஹேட், கிரேட் ஹேட், இமென்ஸ் ஹேட், லார்ஜ் ஹேட், லிட்டில் ஹேட். ஸோ ஹேட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஸோ அதுல எந்த ஒரு நவுனையும் போட்டு நீங்க இந்த சைஸை வந்து என்ன செய்யலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். மேசிவ்னு சொல்லிச்சோம்னா பெருசுலயும் மிக பெருசு, மேசிவ் மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான மேசிவ். மினிச்சுரேட்னு சொல்லிச்சோம்னா மிக சின்ன, ஷார்ட், ஸ்மால், டினி. ஸோ இதுல வந்து பாருங்க, ஸ்மால் அண்ட் ஷார்ட்னு சொல்லிச்சோம்னா சின்னன், ஸ்மால்னு சொல்லிச்சோம்னா அதை விட சின்னன், டினின்னு சொல்லிச்சோம்னா அதை விட சின்னன், டினின்னு சொல்லிச்சோம்னா அதை விட சின்னதான் அந்த அந்த ஆர்டர்ல சொல்லிருக்கு. அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் ஷேப். அதாவது வந்து ஒரு கோடு நாங்க கீறிட்டோம்னு சொல்லிட்டோம்னா ஸ்ட்ரெயிட், போர்ட், கர்வ்ட், டீப், ஃபிளாட், ஹை, லோ, நெரோ, ரவுண்ட், ஸ்கொயர், ஸ்டீப், ஸ்ட்ரெயிட், ஒயிட். ஸோ அதுகளை வந்து நாங்க ஷேப்ஸ்ல சொல்லுவோம். ஸோ டு டிஸ்கிரைப் அ நவுனை நாங்க 9 கேட்டகரியா பிரிச்சு நவுனை டிஸ்கிரைப் பண்ணலாம். on appearance, time, conditions, feeling plus, feeling minus, personality, sound, size, shape. ஸோ அதுலயும் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறது வந்து 12 தந்திருக்கு. ஸோ 12 into 9 descriptions. I dropped this as a slide, right? இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன், அதாவது டிஸ்கிரைப் பண்ற விதமா வந்து நான் நவுனுக்கு டிஸ்கிரைப் பண்ற விதமா வந்து நான் தந்திருக்கேன். அந்த வகையில appearance, personality, sound, size, feelings plus, time, conditions, feelings minus, the last one is the shape. ஸோ இதை வச்சு நீங்க எந்த இடத்துலயும் எந்த நேரத்திலையும் எந்த நவுனையும் நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் கொஞ்சம் வேலைக்கு இன்னைக்கு வந்துட்டேன் என்று சொல்ல போறேன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள எந்த விஷயத்த நான் சூஸ் பண்ணுவோம், எந்த டிஸ்கிரைப் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம் என்னட்டு, ஏர்லியா இன்னைக்கு நான் ஏர்லியா வீட்டை வந்துட்டேன், சாரி வேலைக்கு வீட்டை வந்துட்டேன். ஸோ அந்த வேலைக்கு வந்துட்டேன்றத வந்து இது இந்த 9க்குள்ள இருந்து எதுக்குள்ள இருந்து பிக் பண்ணுவீங்க? டைம். வெரி குட். டைம்ல வந்து எஸ்பெஷலி 3வது ஏர்லி. We came to the home early today சொல்லி சொன்னா இன்னைக்கு ஏர்லியாவே நான் என்னது வீட்டை வந்துட்டேன். ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்துக்கு முன்னால இருக்க வேண்டிய அந்த நவுனா வந்து டிஸ்கிரைப் பண்ண போறது, டவுன் இருக்க போது நவுனுக்கு முன்னால நாங்க யூஸ் பண்ண போறது இந்த விஷயமா இருக்க போகுது. appearance, personality, sound, size, feelings plus, feeling minus, time, condition, shape. ஸோ அதைத்தான் சொல்லுது. ஸோ இது வந்து அடுத்த ஸ்லைட்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா some adjectives. What is the meaning of adjectives? Sorry, வினைச்சொற்கள், அடைமொழிகள். அடைமொழிகள். வினைச்சொற்களுக்கு வந்து நாங்க தமிழ் இங்கிலீஷ் படிச்ச நாங்க என்னது, verbs ஒரு கிளாஸ் படிச்ச நாங்க. அதை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஸோ அதை எடுத்து பாத்தீங்க வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு மச் கிளியரா இருக்கு. ஸோ verbs வந்து வினைச்சொல், noun வந்து பெயர்ச்சொல், adjective வந்து என்னது, what is the meaning of adjective? அடைமொழி. எஸ், அதாவது வந்து நாங்க நார்மலா தமிழ்ல வந்து சின்ன குழந்தை, பெரிய மனிதர், லைக் அப்படி நாங்க சொல்லுவோம் முன்னுக்கு ஒரு அட்ஜெக்டிவ். அதுவும் லைக் நவுனை டிஸ்கிரைப் பண்ற போலதான் இருக்க போகுது, இருந்தாலும் அது அட்ஜெக்டிவா இருக்க போகுது. பெயர் அடைமொழி என்று நாங்க சொல்லுவோம், ரைட்? பெயர் அடைன்னு சொல்லுவோம், இல்லாட்டி அடைமொழி பெயர் அடைன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து ஷேப்ஸை நாங்க வந்து ஷேப்பை வந்து நாங்க அட்ஜெக்டிவ்ல கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா இப்படியான வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட், ரவுண்ட், டீப், கர்வ்ட், ஷாலோ, ஜாக்ட், கிளின்னு சொல்லி சொன்னா மலைப்பாங்கான பிரதேசத்தை வந்து கிளின்னு சொல்லுவோம். டீப்னு சொல்லி சொன்னா ஆகலம், டீப்பானு சொல்லுவோம், ஆழமான, கர்வ்ட் வளைந்த, ரவுண்ட் வட்டமான,
ஸ்ட்ரைட் நேரான லைக் அப்படி இருக்கிறது தான் இந்த ஷேப்ஸுக்கு வந்து நாங்க சொல்ல போறோம் சொல்லிட்டு இதை நாங்க சொல்லுவோம். ரெண்டாவது சைஸ். ஒரு 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 துணியை எடுத்துக்கொண்டாலோ இல்லாட்டி ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலோ இல்லாட்டி ஒரு பேர்டை எடுத்துக்கொண்டாலோ அவங்களோட சைஸை வச்சு நாங்க சொல்ல போறோம் சொல்லிட்டோம்னா இட்ஸ் அ மீடியம் சைஸ், medium size, narrow size, short size, huge size, long size, skinny, small, tall, average, big, large. So size க்கு வந்து நாங்க அதை பாவிச்சுக்கொள்வோம். Also soundக்கும் வந்து same like that. Soundலயே வந்து நிறைய sounds இருக்குது. Soundsலயே வந்து நாங்க பிரிச்சு அறியக்கூடிய நிறைய sounds இருக்குது. கூலிங் சவுண்ட்ஸ் சொல்லிட்டோம்னா நல்ல கூலிங், அதாவது கேட்கறதுக்கு இனிமையா இருக்குல வந்து கூலிங் சவுண்ட். கிசிங் சவுண்ட், ஹஸ்கி சவுண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரகசியமா கதைக்கிறது வந்து ஹஸ்கின்னு சொல்லுவாங்க. லவுட், பிளத்தா கதைக்கிறது வந்து லவுட். மெலோடிக், மென்மையா கதைக்கிறது. நாய்ஸி, இரைச்சலா கதைக்கிறது. மியூட், அதாவது கதைக்கிறது சத்தமே கேட்காது மியூட். ஹார்ஷ், எடுத்தோன்னா இந்த அடிக்கிற மாதிரி கதைக்கிறதுனா ஹார்ஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைண்ட் லைக் தட். ஹை பிச், ஆஹா மேல்ஸ் தானே இல்லை, மேல்ஸ் ஹை பிச் எடுங்க. நான் உங்களை மியூசிக்கல் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். ஹை பிச் எடுங்க, லோ பிச் எடுங்கன்னு சொல்லுவோம். ஹை பிச்னு சொல்லிட்டோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட குரலை கொண்டு போறது. அதே மாதிரி டேஸ்ட். ஸோ இதுல வந்து நிறைய ஹோம் ஸ்டே அட் ஹோம் மாம்ஸ் இதுல இருக்கிறீங்க நிறைய. ஸோ உங்கள்ட்ட வீட்டை, ஸோ பாய்ஸ் ஆஸ் வெல் ஆஸ், ஸோ உங்களோட வீட்டை வந்து நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பாடு இருந்தா டேஸ்டி என்ற வேர்டை பார்த்தா, அந்த டேஸ்டி என்ற வேர்டை விட இந்த வேர்ட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரெஷ் யூஸ், அதாவது இப்ப நாங்க இப்போ ஒரு விஷயத்த நாங்க ஃப்ரெஷ்ஷா அடிக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா ஃப்ரெஷ் யூஸ். ஸ்பைசி, உரைப்பான. ஸ்டேல், உப்பான. பிட்டர், கொஞ்சம் உப்பான. பிளண்ட், எல்லாம் கலந்த. டிலீஷியஸ், மிகவும் சுவையான. யூசி, தண்ணித்தன்மை உள்ள. யூசி, தண்ணித்தன்மை. சால்ட்டி, ரொட்டீன், ரைப், ரிவால்ட்டிங். ஸோ டேஸ்ட்டை வந்து நாங்க லைக் இதுல வந்து நான் கொஞ்சம் தான் தந்திருக்கிறேன். டேஸ்ட் அடிச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா சம் அஜெக்டிவ் ஃபார் திஸ் டேஸ்ட் அடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய வரும் இன்டர்நெட்ல. ஸோ அதுல கொஞ்சத்தை நான் எடுத்து போட்டுக்கிறேன். என்னது அஜெக்டிவ்னா என்னன்னு நீங்க இனங்காட்டுறதுக்கு வந்து கொஞ்சத்தை வந்து நான் இதுல உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ ஷேப், சவுண்ட், சைஸ், டேஸ்ட், இப்படி நிறைய இருக்குது. நிறையத்துக்கு நிறைய அஜெக்டிவ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னது 4 தந்தேன். அந்த வகையில பாருங்க. let's try, right? He's handsome. It's adjective, right? Handsome. He's handsome. He's tall. He's very kind. சொல்லிட்டோம்னா மிகவும் அன்பானது. He's a software engineer. ஒரு ஆக்களை பற்றி நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஒரு படத்துல ஒரு ஆளை பற்றி நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம் சொல்லிட்டா இந்த நவுனை கொண்டு நாங்க இங்க என்ன செய்யலாம், இந்த அஜெக்டிவ் அண்ட் describe noun describe பண்ணி நாங்க இப்படி எழுதலாம். He's handsome, he's tall, he's very kind, he's a software engineer. As well as she's pretty. What is the meaning of pretty? Pretty. Pretty. மிகவும் அழகானது. பியூட்டிஃபுல்லுக்கு சேம் மீனிங் தான் pretty. She's pretty. She's chubby என்று சொல்லி சொன்னா அழகான், லைக் குண்டான், அழகான். She's clever. She's an assistant manager. She's a assistant manager and வந்திருக்கலாம் தானே. ஏன் இதுல அன் வந்திருக்கு யாருக்காவது தெரியுமா? Vowels. Very good. So இது vowels. So we should put an before the assistant manager. So that's why we put an there, right? So let's try it. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. He is, யாராவது சொல்லுங்க, நோமலா சொல்லுங்க. He is wait. He is tall. Yes, he is round. Okay. Second one. He is tall. He is tall. Okay. He is handsome. Last one. He's a doctor. Doctor. Okay. சும்மா எல்லாருமே இதை எழுதிக்கொள்ளுங்க ஃபார் an exam. அதே மாதிரி பாருங்க, இங்க she என்று இருக்குது பாருங்க. ஷீக்கு சொல்லுங்க பாப்போம். She is beautiful. Yes. Beautiful.
She's Yes, she is beautiful. She is tall. Is She is tall. she's tall. She's taller. Tall and something. No, Yerama. She's short. Short. Yes. She's Thin. she's clever. She is She's student. clever. beauty. Clever. Beauty. She's clever She girl. is The student. last one. She is student. She is a student. Very good. She is a student. So இதே மாதிரி தான் நாங்க முன்னுக்கும் பார்த்தோம் என்னது he's a handsome, he's handsome, he's tall, he's very kind, she is Sophia. அதே மாதிரி தான் நீங்க இப்ப சொன்னீங்க. அதே மாதிரி இதை ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒருமையா இருக்கு, இது பன்மையா இருக்கு. They are Friends. Tara, They she are is friends. three yes, children. they are best friends. Best friend. Okay. They Second are one. three They children. are Three. they are playing. Okay, okay, okay. The next one. Enjoy. They are so funny. So So funny as a நகைச்சுவைமிக்கார்கள். So last one, they are students. அவர்கள் மாணவர்கள். அதே மாதிரி கீழே ஒரு bunny ஒன்று நிக்குது. அந்த bunnyக்கு என்ன செய்யலாம்? It is bunny. It's a rabbit. Bunny. Rabbit. Bunny. Yeah, bunny, rabbit. Okay, same meaning. So it is. It's a jumping. Beautiful. It's yes, it's looking beautiful. Yeah. என்னது girl ஒரு ஆள் சொன்னாங்க, என்ன சொன்னீங்க? I can't hear you well. It's jumping. It's jumping. Yes. Jumping. his colors white. It is. Colors. It's a Colors white and It is small. Yes, it's small. Okay, அது சிம்பிளா இருக்கு. So it's small. So இதை நீங்க தான் சொன்னீங்க. So அதே மாதிரி தான் நீங்க முன்னுக்கு உதாரணம். நான் அதை சும்மா சொன்னேன், பட் நீங்களாவே இந்த ரெண்டும் சொல்லிட்டீங்க வித்தவுட் டைம், ரைட்? டைம் நான் விடாமலே. சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னனா பார்த்தனாங்க என்னது ஒரு ஆளை பார்த்தனாங்க, ஒரு ஆளை பற்றி நாங்களே அவங்கள டிஸ்கிரைப் பண்ணினாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள். அதே மாதிரி அந்த இடத்துல நாங்க ரெண்டு பொருட்களையோ ரெண்டு மனிதர்களையோ கொண்டு விட்டா நாங்க என்ன செய்யறது? How can we describe them in the English சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப வந்து நார்மலா வந்து நாங்க இந்த தனித்தனியா சொல்லிட்டோம். இப்ப வந்து ரெண்டு பொருளையோ அல்லாட்டி ரெண்டு மனிதர்களையும் நாங்க கொண்டு விட்டோம்னு சொல்லி சொன்னா எப்படி நாங்க கம்பேர் பண்றது, எப்படி நாங்க டிஸ்கிரைப் பண்றது சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுதான் உங்களுக்கான அடுத்த சாப்டர். இட்ஸ் கால்ட் as comparative adjective. Normally adjective ன்னு சொல்லிட்டுன்னா handsome, sound, shapes அதுல இருக்கிற எல்லாமே வரப்போகுது. இது வந்து first lesson comparative adjective. Comparative adjective, adjective, comparative adjective, superlative adjective. இதுதான் இந்தியா பாடம். இன்னைக்கு மூணு தான் படிக்க போறோம். அதுல adjective ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு படிச்சுட்டேன். So இப்ப சொன்ன adjective நீங்க தான் சொன்னீங்க. So it's all done. So now we are going to study about the thing like comparative adjective. Comparative adjective ன்னு சொல்லி சொன்னா comparing two things. ரெண்டு பொருட்களை நாங்க ஒப்பிடுவோமா இருந்தா அங்க நாங்க சொல்ல போற விஷயம் comparative adjective. Is it clear? Comparative adjective ன்னு சொல்லி சொன்னா என்னது? What is the meaning of comparative adjective? இரண்டு பொருளை பொறுத்துறது. ரெண்டு பொருட்களை நாங்க ஒப்பிட போறோம். அதை விட இது எப்படி இருந்தது, இதை விட அது எப்படி இருந்தது சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து we have to use two things. So comparatively வந்து what is the meaning of comparative adjective ன்னு சொல்லி கேட்டா comparing two things. It's called as the comparative adjective. So அந்த வகையில பாருங்க, இதுல கார் இருக்குது, பஸ் இருக்குது. இது வந்து ரெட் கலர், இது வந்து ஜெலோ கலர். இது வந்து ஒன்றை விட ஒன்று என்னது சரியான பெருசு, அல்லாடி ஒன்றை விட ஒன்று சரியான சின்ன. அப்படி இருக்க நாங்க எப்படி சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா லைக் ரெண்டு விஷயத்த நாங்க கம்பேர் பண்ணிக்கல வந்து நாங்க சொல்ல போற விஷயம் வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி நான் இப்ப சொன்னது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்.
superlative என்று சொல்லி சொன்னா மூன்று பொருள், அதாவது to describe the upper or lower object. அதாவது வந்து மூன்று பொருள் இருக்க போது நடுவில் ஒரு பொருளை வச்சுக்கொண்டு அந்த நடுவில் இருக்கிற பொருளை கதைக்க போறோம். அதை விட இது எப்படி, கீழே இருக்கிறத விட இது எப்படி, அப்பரும் கதைக்க போறோம், லோவரும் கதைக்க போறோம். சோ அப்படி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, அதாவது மூன்று பொருட்களை வச்சு ஒப்பிட போறோம்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை நாங்க சொல்ல போறோம் superlative adjective. So first one is the comparative adjective, the second one is superlative adjective to describe the upper or lower objects. So what is the meaning of comparative adjective? It will be comparing two things. Two And words. what is the superlative adjective? To describe the upper or the lower object. Object. Yes, so that's the thing. So comparative ன்னு சொல்லி சொன்னா என்ன, superlative ன்னு சொன்னா என்னன்றதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால என்ன செய்ய முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு adjective ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு தெரியும், நீங்க வசனம் சொல்லணும். செகண்ட் ஒன் comparative ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு நான் சொல்லி தந்தேன். The last one superlative ன்னா என்னன்னு சொல்லித்தாரு. So one syllabus adjective. Yes, one syllabus adjective ன்னு சொல்லி சொன்னா இது லைக் இதுதான் விதி, அதாவது இதுக்கு இதுதான் என்று சொல்லி இருக்குது. சோ adjective கொஞ்சம் இருக்குது, comparative ன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் எழுதணும், superlative ன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் எழுதணும் அது கொஞ்சம் இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி நார்மலா, அதாவது வந்து நார்மலா ஒன் சிலபஸ் அஜெக்டிவ் நான் இதுல போட்டிருக்கிறது வந்து நார்மலா ஒரு அஜெக்டிவ் வந்தா எங்களுக்கு கம்பேரட்டிவ்ல வந்து ER வந்து சேர்ப்போம், சூப்பர்லேட்டிவ்ல வந்து EST சேர்ப்போம். சொல்லி பாருங்க பாருங்க, ரிச், richer than the richest. மூன்று பொருள் இருக்குது, மூன்று பொருள்லயும் வந்து ஒரு ஆள் வந்து ரிச் தான் வந்து என்னது அஜெக்டிவா இருக்க போது, ஒன்றோட ஒன்று பணக்காரர் சொல்லிக்கல. இப்ப கமலா மாலான்னு வைப்போம், கமலாவோட மாலா வந்து பணக்காரின்னு சொல்லிக்கல. கமலா இஸ் ரிச்சர் தேன் மாலா நாங்க சொல்ல போறோம். ரிச்சர் தேன் சொல்லி சொன்னா தேன் அங்க பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணும். சோ எல்லாத்துக்குமே அந்த தேன் வேர் கீழே. சோ ரிச், கமலா இஸ் ரிச்சர் தேன் மாலா. கமலாவும் மாலாவையும் பத்தி கதைச்சு கொண்டுக்கிறோம். சோ ரெண்டு திங்ஸை பத்தி கதைச்சு கொண்டு போறோம், கமலா மாலா. சோ கமலா இஸ் ரிச்சர் தேன் மாலா. கமலா தான் இங்க வந்து பணக்காரி, மாலாவை விட. ரெண்டு பேரை பொறுத்தவரை இல்லை. இன்னொரு ஆள் அதுக்குள்ள வந்துட்டா விமலா என்ற ஒரு ஆள். சோ மூன்று பேர்லயும் வந்து விமலா தான் பணக்காரை என்று சொல்லிக்கலாம். வந்து அதை நாங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா the richest girl is விமலா. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் விளங்கிட்டுதா? ரெண்டு பேரை நாங்க ஒப்பிட்டு கதைக்கல வந்து கம்பேரிட்டிவ்ல கீழே இருக்கிற விஷயம் தான் வரப்போ. இந்த ரிச்சர், ஸ்மாலர், ஹையர், வைண்டர், கைண்டர், ஓல்டர், நைஸர். சோ அது வரப்போகுது. அட் த சேம் டைம்ஸ் richer, small, smaller, high, higher, wide, wider, kind, kinder, old, older, nice, nicer. So comparative, அதாவது ரெண்டு பொருட்களை நாங்க ஒப்பிட்டு கதைக்கல வந்து we have to use that comparative adjective. மூன்று பொருள், அதாவது ரெண்டு பொருளை விட, ரெண்டு பொருள் வந்து பெஸ்டா இருக்கு, ஒன்றை விட ஒன்று பெஸ்டா இருக்குன்னு நான் கதைச்சிட்டேன். அந்த ரெண்டு பொருளை விட இன்னொரு பொருள் எல்லாத்தையும் விட பெஸ்டா இருக்குது சொல்லிக்கலாம் வந்து அதுக்கு வந்து நாங்க richest சொல்லுவோம். Kamala is richer than Mala. Vimala is the richest girl. ஏன் நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா உங்களோட இந்த யூசேஜ்ல இருக்குது. ஏன் இது இங்க வந்து இருக்குது எனக்கு சொல்லுங்க பாப்பா. எந்தெந்த இடத்துல நாங்க பயன்படுத்துவோம்? அது ஒன்று மட்டும் தான். வெரி குட், வெரி குட். சோ அது படிக்கல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு விஷயம் உங்களோட இடத்துல ஒன்றுன்னு மட்டும் இருந்தா அங்க போடும், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், போடுவோம். அதே மாதிரி அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள் தான் சரியான பணக்காரன்னு சொல்லிக்கல. அவ நாங்க எக்ஸ்பிரஸலா சொல்லிக்கல வந்து ஒப்பிட்டு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்ல போறோம், அவ தனியுமே சொல்லுவோம். விமலா இஸ் த ரிச்சஸ்ட் கேர்ள். விமலா இஸ் த ரிச்சஸ்ட் கேர்ள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மால், ஸ்மாலர். சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், ரவி, கமல் ரெண்டு பேர் இருக்குன்னா ரவி, கமல். கமலை விட ரவி சின்னவர், ரவி தான் இதுல சின்னவர், கமலை விட ரவி சின்னவர். அப்படி நாங்க சொல்லுவோம். சொல்றாங்களோ ஓகே, சரியா பிள்ளையோ வந்தது வந்து ரெண்டாவது கட்டமா இருக்கட்டும். பட் சொல்றது Kamal is smaller than Ravi. Yes, very good. Smaller than Ravi. அவ்வளவுதான் விஷயம்.
நாங்க 2 பேரை பற்றி கதைக்கிறோம். இப்ப நடுவுக்குள்ள வந்து ஒரு சிவா ஒரு ஆள் இருக்கிறார். சோ சிவா வந்து எல்லாரையும் விட சின்னவர் சொல்லிக்கலாம். வந்து என்னன்னு சொல்லலாம்? Siva is the smallest. Yes, very good. Siva is the smallest person in the group. Yes, அவ்வளவுதான். அதே மாதிரி high, higher, wide, wider, kind, kinder, old, old, nice, nice. So இதுதான் உண்மையான விதி. நார்மலா adjective, comparative, superlative எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா adjective நார்மலா வரப்போகுது. comparative வந்து எஸ் ER தான் சேருது. superlative வந்து முன்னுக்கு வருது, EST பின்னுக்கு வருது. இது one syllabus adjective. சோ சில கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்கேக்கல, கொஞ்சம் விதிவிலக்குகள் இருந்தா டூ adjective syllabus. இது வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிச்சோன்னா ending in y. அதாவது வந்து இது 2வது கேட்டகரி. அதாவது நான் நார்மலா சொல்லி தந்தேன். என்னது நார்மலான அஜெக்டிவ் எல்லாத்துக்குமே கம்பேரிட்டிவ்க்கு ER சேரும், சூப்பர்லேட்டிவ்க்கு ESTக்கு EST தான் சேரும். அங்க வேறொரு மாற்றம் இல்ல. ER சேரும், EST சேரும். That's the point. So the second thing is வையில முடிகிற அஜெக்டிவ் எல்லாத்துக்குமே வந்து இப்படித்தான் வரப்போறார். இவர் தான் வரப்போறார். இதை விட வேற ஒன்றும் வர மாட்டார். இதே விஷயம் தான் வரப்போறார். லேசி, லேசி, what is the meaning of lazy? லேசி என்ன? சோம்பேறி. சோம்பேறி. வெரி குட். சோ லேசி, லேசியர் தேன். இதுல பாருங்க, லேசியர் தேன், ரிச்சர் சொல்ற மாதிரி லேசியர் தேன் த லேசியஸ்ட். வயில முடிகிறதுக்கு வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா, லைக் இங்க வந்து பாருங்க ரிச், ரிச்சர், ரிச் அப்படியே வந்துதான் ER சேர்ந்திருக்கு. இதுல பாருங்க ரிச் அப்படியே வந்து ஒரு மாற்றமே இல்லாம ER சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த ER வெட்டி ரிச்சுக்கு பக்கத்துல EST போட்டோம்னு சொல்லிட்டு ரிச்சஸ்ட் வருது. ஆனா இங்க அப்படி இல்ல பாருங்க, இங்க வந்து y ஃபுல்லாவே ரிமூவ் ஆகுது. லேசி, லேசியர் தேன், சோம்பல், ரைட்? லேசி, லேசியர் தேன் the laziest. சோ வையில ஒரு அஜெக்டிவ் முடியுமா இருந்தா அது இந்த கம்பேரிட்டிவ் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வை கட்டாயி அதுக்கு பதிலா IER சேரும். அதே மாதிரி வை கட்டாகி IEST சேரும் சூப்பர்லேட்டிவ்க்கு. லேசி, லேசியர் than the laziest. hungry, hungrier than the hungriest. friendly, friendlier than the friendliest. எல்லாமே வையில முடியுது பாருங்க. இது 2 syllabus. அதாவது ரெண்டாவது கேட்டகரி என்னது? வையில முடியறதுக்கு எல்லாமே வந்து வை ரிமூவ் ஆகி வையில இருந்து IER சேரும். dirty, dirtier than the dirtiest. sleepy, sleepier than the sleepiest. So இது வந்து 2 adjective syllabus. The third one, consonant. அதாவது consonant வவலோட சம்பந்தப்பட போகுது. அதாவது yes Safula? Is my friend is father dead is. Sorry? Father dead friend வாப்ப மோத்த Sorry? போக வேண்டியது. நான் போய் வரட்டா. Promise? Hello? Sorry, I can't hear you. Can you please drop me a message to me? Message okay. Okay. So end in one vowel. ஒரு vowel வந்து vowelல ஒரு word முடியுமா இருந்தா big, fat, slim, thin முடியுமா இருந்தா அங்க வந்து நாங்க ஒரு consonant ஒரு அதோட சேர்த்து ஒரு வினைச்சொல்ல சேர்த்து than போட போறோம். மற்றது வந்து EST சேரும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. big, bigger than the biggest. fat, fatter than the fattest. slim, slimmer than the slimmest. thin, thinner than the thinnest. So comparative, superlative. நான் திருப்பி சொல்றேன். first syllabus ER சேருது, EST சேருது, normal one. second syllabus Y remove ஆகி IER சேருது, IEST சேருது. the third one big, bigger than the biggest. அதாவது வந்து one vowel ஒன்று இருந்தா அந்த vowel இன்னொரு double vowel வந்து consonant வந்து சேருதுங்க, right? 2 or more syllabus. So first, second, third and the fourth, the final one. So இதுக்கு வந்து long adjective நாங்க சொல்லுவோம். இப்படியான adjective, அதாவது நான் இதுல குறிப்பிட்டிருக்கிற இந்த adjective எல்லாத்தையும் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ பாடமாக்கி வச்சாலும் பிழை இல்லை. famous, famouser, the famous என்ற விஷயம் வந்து முழுக்க பிழை.
ஸோ ஃபேமஸ்ன்றதை வந்து நாங்க கம்பேரிட்டிவ்ல கொண்டு வர போறோம்னு சொல்லி சொன்னோம். ஒன்றை விட ஒன்று வந்து ஃபேமஸா இருக்குது, ரைட்? அதாவது வந்து ஹோம் ஒன் இஸ் ஃபேமஸ் தேன் ஹோம் டூ சொல்லி சொன்னா அங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் மோர் ஃபேமஸ் தேன், மோர் ஃபேமஸ் தேன். ஒன்றை விட ஒன்று வந்து நல்ல ஃபேமஸா இருக்குமா இருந்தா we have to say more famous than, the most famous, the most famous. So இதுதான் விஷயம். Famous, more famous than, the most famous. Beautiful, more beautiful than, the most beautiful. Dangerous, more dangerous than, the most dangerous. Exciting, more exciting, the most exciting. So இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது கம்பேரிட்டிவ்ல மோ வரும், சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் வரும். இதை நீங்க பாடமாக்கி வச்சாலும் பிழை இல்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா அடிக்கடி அந்த டூ ஓ மோர் சிலபஸ் வர்றது இந்த வேர்ட்ஸ்ல தான். ஸோ ஹானஸ்ட், ஆக்டிவ், இன்டெலிஜென்ட், இம்பார்ட்டன்ட், போரிங், எக்ஸைட்டிங், டேஞ்சரஸ், பியூட்டிஃபுல், ஃபேமஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்பேரிட்டிவ்ல வந்து மோ வரப்போகுது, பக்கத்துல தேன் வரப்போகுது. மோ ஃபேமஸ் தேன். சூப்பர்லேட்டிவ்ல த மோஸ்ட் ஃபேமஸ், அங்க வந்து தேன் வராது. ஸோ த மோஸ்ட் ஃபேமஸ். அதாவது வந்து 2 இடம் இருக்குது உங்களுக்கு, கொழும்பு, கண்டி. ஸோ கொழும்பு இஸ் மோர் ஃபேமஸ் தேன் கண்டி. கொழும்பு, கண்டி. ஸோ நுவரெலியான்றது செப்பரேட்டா இருக்குது மூன்றாவதா. அப்ப the most famous country, the most famous district is Kandy, sorry, நுவரெலியா நாங்க சொல்லுவோம். So that's the thing. So famous, beautiful, dangerous, exciting, boring, important, intelligent, active, honest. So இவ்வளவு தான் விஷயம். Yes, புஷ்பராஜ். இந்த எக்ஸைட்டிங்க்கு அதுக்கு தென் வராதா? எக்ஸைட்டிங், மோர் எக்ஸைட்டிங், எஸ், அதுக்கு தான் வராது. பிகாஸ் கம்பேரிட்டிவ்ல வந்து 2 விஷயத்த நாங்க ஒப்படைக்கலாம். வந்து ஃபேமஸ், பியூட்டிஃபுல், டேஞ்சரஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயத்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு திங், அளவிட முடியாத ஒரு திங்க வந்து குறிப்பிடுற. அதே சமயம் எக்ஸைட்டிங் வந்து மோர் எக்ஸைட்டிங் என்னதான் வரப்போகுது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மோர் எக்ஸைட்டிங் தேன் அதர் திங் என்று சொல்லிக்கல. ஒரு பொருளை இல்லாட்டி ஒரு இடத்தை பற்றி நாங்க கதை கேட்கல. என்னன்னு சொல்றது, ஃபார் அன் எக்ஸாம்பிள், பார்க் இஸ் மோர் எக்ஸைட்டிங், more exciting than park is more exciting than temple. So yes, அதுல நீங்க than போடலாம், அந்த சென்டென்ஸை பொறுத்து than போடலாம், போடாமலும் விடலாம். ஸோ more exciting என்றது வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பட் பக்கத்துல எல்லாத்துக்குமே வந்து than வரும். more honest than, more active than, more intelligent. கம்பேரிட்டிவ்க்கு எப்படி வேணும்ன்றதை நான் இதுல கொடுத்துருக்கிறேன். மோர் எக்ஸைட்டிங், மோர் போரிங், மோர் இம்பார்ட்டன்ட். இதே 2 விஷயத்த வந்து நாங்க ஒப்பிட்டு கதைக்க போறோம்னு சொல்லிச்சேன். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அதில் தந்திருக்கிறேன். பட் 2 விஷயத்த எடுத்து கையில நாங்க ஒப்பிட்டு கதைக்க போறோம்னு சொல்லிச்சோன்னா அதை விட இது பெட்டரா இருக்குது, அதை விட இது என்று சொல்லலையே அந்த தேன் வரத்தான் வரும். ஸோ அந்த தேன் வரும். யா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் த மோஸ்ட் வரும். இல்ல இப்ப கீழ அந்த ஆக்டிவ்க்கும் மோ ஆக்டிவ் தென் அப்படின்னு வரும். யா, more active than, more honest than. Priya is more honest than Shiva. So ஒரு ஆளை விட இன்னொரு ஆள் வந்து நேர்மையா இருக்கிறாங்க சொல்றத வந்து 2 பேரும் ஒப்பிட்டு கதைக்கு போறோம்ன்றதுல எங்க தான் வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் 3க்கும் காட்டிட்டு பிறகு காட்டல, பட் தான் அதுல வரும். ஓகே, so the last part, irregular adjectives. first adjective வந்து எப்படி 2 things நாங்க கம்பேர் பண்றதுக்கு வந்து கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், 3க்கு வந்து சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். 1 syllabus adjective, அதாவது நார்மலா எடுத்தோனையுமே வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் படிக்க போறோம், சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா ER-EST தான் சேர்ப்போம். rich, richer, the richest, இதுதான் நார்மல் தான். அதை விட ஸ்பெஷலா செகண்ட் ஒன்னு சொல்லி சொன்னா வையில முடியறதுக்கு வந்து வைய கட் பண்ணிட்டு IER than சேர்ப்போம், lazier than, the laziest. தேர்ட் ஒன், வவல்ல ஒரு வேர்ட் முடியுமே இருந்தா இன்னொரு வவலை சேர்த்து அங்க தேன் போட போறோம், மற்றது பிக்கஸ்ட்னு போட போறோம். அதே மாதிரி 2 or more syllabusல வந்து ஃபேமஸ், இப்படியான வேர்ட்ஸுக்கு இப்படியான கம்பேரிட்டிவ், இப்படியான சூப்பர்லேட்டிவ் தான். இதை நீங்க பாடமாக்கி வச்சாலும் பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ த லாஸ்ட் ஒன், irregular adjective, வளமைக்கு மாறான அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோம்னா இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்துக்கு வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வந்தா நீங்க கண்ணை மூடிக்கொண்டு பயப்படாம இதையே தான் போடுவாங்க. குட், குட்டர் தேன், குட்டஸ்ட் எழுதுனா அது wrong, totally wrong. Bad, better than, the baddest. It's totally wrong. So
using completely different word. இதுல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்தது. இப்ப ஃபேமஸ்னா அங்க ஃபேமஸ் வருது, சூப்பர்லேட்டிவ்ல as well as ஃபேமஸ் வருது. ஆனா இங்க அப்படி இல்ல. குட் ன்னு சொல்லி சொன்னா அது ரெண்டு பேரை நாங்க ஒப்பிட போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு பெட்டர் தேன். ஒரு ஆள் நாங்க ஒப்பிட போறோம்னு சொல்லி சொன்னா த பெஸ்ட். ஃபார் an எக்ஸாம்பிள் சஃபியுலா, புஷ்பராஜ், பெஹா. ஸோ ரெண்டு பேர் இதுல எடுத்துக்கொள்வோம். சஃபியுலா, புஷ்பராஜ் என்ற ரெண்டு பேர் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா சஃபியுலா இஸ் பெட்டர் தேன் புஷ்பராஜ். ஃபார் an எக்ஸாம்பிள் நான் ஒரு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன். டோன்ட் டேக் இட் ஆஸ் அ பர்சனலி, ரைட்? சஃபியுலா இஸ் பெட்டர் தேன் புஷ்பராஜ் சொல்லி சொன்னா புஷ்பராஜை விட சஃபியுல்லா வந்து பெட்டரா இருக்கிறார். அதாவது பெட்டரா, அதாவது குட்டை நாங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கல வந்து பெட்டரான்னு சொல்லப்போம். ஃபெஹா இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி சொன்னா அந்த ரெண்டு பேரையும் விடவே பெஸ்டா இருக்கிறது ஃபெஹா தான். சோ அந்த உதாரணம் விளங்கிட்டு நான் இப்ப சொன்ன உதாரணம். யா, the next one, bad, worse than the worst, the worse than the worst, many or much, more, the most. ஸோ நிறைய பேரை நிறைய இடத்துல அந்த மெனி என்ற அட்ஜெக்டிவை வச்சு நாங்க கம்பேரிட்டிவ் பண்ணணும் சொல்லிச்சுன்னா more, superlative, the most. இது வந்து டோட்டலாவே மாறுது. பாருங்க இதுல comparing two persons, Jeron is taller than Alex. இதுல உங்களுக்கே விளங்குது. இதுல வந்து ஜெரோன் வந்து உயரமானால் அலெக்ஸ் வந்து சின்ன ஆள். ஸோ டோல் ஷார்ட்டை நாங்க ஒப்பிட போறோம். ஸோ ஜெரோன் இஸ் taller than Alex. அதை வந்து அலெக்ஸ் இந்த பாசையில நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அலெக்ஸ் இஸ் ஷார்ட்டர் தேன் ஜெரோன். அலெக்ஸ் வந்து ஜெரோனை விட கட்டையானவர், ஜெரோன் வந்து அலெக்ஸை விட உயரமானவர். ரெண்டையும் தான் மாத்தி சொல்லியிருக்கு. ரெண்டுமே ஒரு வசனத்துக்கு தான் சொல்லுது. அதே மாதிரி இதை எனக்கு எழுதுங்க பாப்போம், கம்ப்ளீட் பண்ணுங்க பாப்போம். comparing the phase thing. So ஒரு நிமிஷம் டைம் தரேன், இதை நீங்க நிரப்புங்க பாப்போம். அதாவது வந்து கொலோசியம் இருக்கு, தாஜ்மஹால் இருக்குது, கேண்டி, கலாம்பு இருக்குது, பிக் பியூட்டிஃபுல் ரெண்டையும் வச்சு நீங்க என்ன செய்யணும், சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுங்க பாப்போம். Is bigger than Colombo. Okay, I done. Candy is bigger than Colombo. Wait a moment. Yes, Candy is bigger than Colombo. Yeah. Candy is bigger than, okay, Colombo. Very good. So, are they my next one?
Taj Mahal is more beautiful than Colosseum. Yeah, that's fine. அதான் அந்த விஷயத்தை தான் நான் கேட்டேன். அந்த பியூட்டிஃபுல்ல பார்த்தோன்னா மோர் பியூட்டிஃபுல் தேன், ஸோ மோர் பியூட்டிஃபுல்ல பார்த்தோன்னே வந்து தாஜ்மஹால் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் கொலோசியம். Taj Mahal is more beautiful than Colosseum. The most beautiful thing is Taj Mahal. அப்படின்னு நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதான் அந்த விஷயத்தை பிகர் வந்து பெரிய விஷயம் இல்லை. the biggest நாங்க சொல்லுவோம். அந்த தாஜ்மஹால் கொலோசியத்தை ஒப்படைகளை அந்த மோரை நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த குட்டி ஆக்டிவிட்டி தந்தேன். உங்களால சிந்திக்கவும் பட்டேன் இந்த இடத்துல. எத்தனை பேரை பத்தி சிந்திச்சு பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியல, பட் அதுக்கு தான் இது நான் உங்களுக்கு தந்தேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பாருங்க இதுல எக்ஸாம்பிள் அபவுட் கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ். ரெண்டு விஷயத்தை ஒப்படைக்கல வந்து நாங்க கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், மை ஹவுஸ் இஸ் பிகர் தேன் யுவர்ஸ். உங்களோட ஹவுஸை விட எங்களோட ஹவுஸ் பெருசு. ஸோ மை ஹவுஸ் இஸ் பிகர் தேன் யுவர்ஸ். யுவர் ரிசல்ட்ஸ் இஸ் worse than mine. எந்த மார்க்ஸை விட உங்களோட மார்க்ஸ் குறைவா இருக்குது. worst அதுதான் அப்படி சொல்லப்படும். The Pacific Ocean is deeper than the Arctic Ocean. ஆர்டிக் ஓஷன்ஸ்ன்றது வந்து ஒரு கடல். பசிபிக் ஓஷனை விட ஆர்டிக் ஓஷன் வந்து ஆழமானது. You are more polite than Jenny. Polite? What is the meaning of polite? Polite என்ன? அமைதியா இருக்கிறது. அதாவது நீங்க ஜானை விட மிகவும் அமைதியா இருக்கிறீங்க. My brother is taller than I am. என்னை விட என்ன சகோதரன் வந்து உயரமானவர். A rose is more beautiful than a daisy. Daisy is a kind of flower. So ரோஸ் மாதிரி தான் டைசி ஒரு ஃப்ளவர். ஸோ ரோஸை விட டைசி சரியான வடிவானது உண்டு. The earth is larger than the moon. மூனை விட earth வந்து large, பெருசு. Learning Japanese is more difficult than learning Italian. இட்டாலி படிக்கிறத விட ஜப்பானீஸ் படிக்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான திங். அதைத்தான் இதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. ஸோ பாருங்க, இதுல மூன்றாவது விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரன். ஒரு விஷயம் நாங்க படிச்சுட்டோம் அட்ஜெக்டிவ் ஒப்புறது. ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் கம்பேரிட்டிவ். மூன்றாவது விஷயத்துக்கும் பார்த்துட்டோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சைக்கிள் இஸ் ஃபாஸ்டர் தேன் கார். கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் சைக்கிள். த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் இஸ் ஏரோப்ளேன். ஸோ என்ன நான் இப்ப சொன்னா தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் சைக்கிள். சைக்கிளோட கார் வேகமா போகும். யா, சோ சைக்கிளையும் காரையும் வச்சு நாங்க ஒப்படைக்கல வந்து கார் வந்து சைக்கிளை விட ஃபாஸ்டா ஓடுமா. அதே மாதிரி இந்த மூண்டையும் ஒப்படைக்கல வந்து பெரிய ஃபாஸ்ட்ல போற வெஹிக்கிள் என்று சொன்னா அது பிளேன் தான். பாருங்க, இதுல பிளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். சோ பிளேன் தான் இதுல வந்து மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சோ அதை நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பர்லேட்டிவ்லயே எழுதுவோமா இருந்தா பிளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். அதே மாதிரி இதை எனக்கு சொல்லுங்க பாப்போம். Tom is the இதுல இருக்கிற class. Sorry, Tom is short boy in the class. ஷார்ட்டா வரும். shortest very good. shortest அதாவது வந்து இதுல வந்து ஷார்டஸ்ட்னு சொல்லி சொன்னா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அங்க ஒரு ஆள் Tom மட்டும்தான் சின்ன ஆள் அதுக்குள்ள. Tom is the shortest boy in the class. So more examples for the superlative. அதாவது வந்து மூன்று விஷயத்த ஒப்பிட்டு கதை கேட்கல வந்து நாங்க சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மூன்றுலயுமே வந்து ஒரு நல்லா இருக்கிற விஷயத்த நாங்க சொல்ல போறோம் சொல்லிச்சு நாங்க சூப்பர்லேட்டிவ் போட போறோம். I can't find the most comfortable jeans. என்னால ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன்ஸ் என்னால தேட முடியல. I am the smallest in my family. நான் தான் எங்களோட வீட்லயே சின்ன பிள்ளை. smartest கட்டிக்காரால் நான் தான். எங்களோட வீட்லயே கட்டிக்காரால் நான் தான். smartest. Jupiter is bigger than planet in our solar system. So ஞாயிற்று தொகுதியில வந்து யூபிட்டர் தான் வந்து பெரிய ஒரு planet. She is the smartest girl in the classroom, in our class. அந்த கிளாஸ்ல வந்து ஸ்மார்ட்டான கேர்ள் வந்து அவள் தான். This is the most interesting book I have ever read. நான் ரீட் பண்ணின புக்ஸ்ல எல்லாமே இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான புக்.
ஸோ அதாவது வந்து த மோஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா நான் இதுக்கு முதல் நிறைய புத்தகம் படிச்சிருப்பேன். நான் எல்லா புத்தகத்தையும் விட இது வந்து எல்லா புத்தகத்தையும் பீட் பண்ணாத ஒரு புத்தகம். சாரி, பீட் பண்ற ஒரு புத்தகம். ஸோ தட்ஸ் வை மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச புத்தகம். அது மட்டும்தான் நான் வாய்ச்சதே வந்து இன்ட்ரெஸ்டான புக். ஸ்டில் நான் ஒன் சொல்லிருக்கல, தட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சொல்றான். ஐ எம் தி ஷார்டஸ்ட் பர்சன் இன் மை ஃபேமிலி. எங்களோட ஃபேமிலியிலே நான் தான் குட்டி பிள்ளை, சின்ன பிள்ளை, ஷார்டஸ்ட் ஸ்மாலான பிள்ளை. Jerry is the least worried about the game. Least worried? What is the meaning? Least worried? Worried? கேள்விப்பட்டிருக்கிறோம். Least worried? What is the meaning of least worried? அதாவது வந்து குறைவான புள்ளிகளை எடுத்தாது ஆக்கள் நாங்க least worried ன்னு சொல்லுவோம். Jerry is the least worried about the game. So கேம்ல வந்து குறைய மார்க்ஸ் எடுத்ததுல வந்து ஜெரியும் ஒரு ஆள். ஸோ அபவுட் த கேம்ல எடுத்திருக்கிறாள். ஸோ லீஸ்டா worry பண்ணின ஒரு ஆள் வந்து ஜெரி. ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸுக்கு பாருங்க. சைக்கிள் இஸ் ஃபாஸ்ட். அதுல நானே வேர்ட்ஸ் தந்திருக்கிறேன், நானே அதை ஒழுங்குபடுத்திருக்கிறேன். பாருங்க, சைக்கிள் இஸ் ஃபாஸ்ட், கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் சைக்கிள். நான் முதல்ல கதைச்சது, வாயால கதைச்சது, அதாவது வந்து இந்த போட்டோவில் வச்சு கதைச்சது. சைக்கிள் இஸ் ஃபாஸ்ட், கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் சைக்கிள், த ஏரோப்ளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். பாருங்க, அதுதான் இதுல வந்திருக்கு. சைக்கிள் இஸ் ஃபாஸ்ட் ஒரு நார்மலான அட்ஜெக்டிவ். கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் சைக்கிள், அதாவது வந்து ரெண்டாவது விஷயம், ரெண்டு பொருட்களை ஒப்படைக்கல வந்து ஃபாஸ்டர், சைக்கிளை விட கார் ஃபாஸ்டர். எல்லாத்துலயும் ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். பிளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட், பிளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள், பிளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது. ஓகே, ஜெரோன் இஸ், நீங்க தான் முடிக்க போறீங்க ஆன் டைம். யா, ஜெரோன் இஸ் Old. Jeroen is Old. okay. Jeroen is old. Very good. His father is Older. older than. Jealous. The father is older than Jealous. Jeroen. Yes. Jeroen விட அவங்களோட father வந்து எப்படியான ஆளாம்? Oldaன ஆளா. Okay. The last one, the grandma is the Oldest. in family. yes, oldest in his family. Very good. அதே மாதிரி இதை சொல்லுங்க பாப்போம். நீங்களே பேரை சொல்லி நீங்களே சொல்லுங்க பாப்போம். Hasan is funny. Yes. Hasul is funny. Yeah. Yeah. Kasun Nihal is funnier than Kasun. funnier than Hasun. Okay. Kasun. The last one. Tamara is the funniest. Yes, Chamara is the funniest. இதுல வந்து ஸ்பெல்லிங் கவனிச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸ்பெல்லிங் கையப்பட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைதான். So Chamara is the funniest in his team. So very good. So the next one same as like that. Okay, Nuwan. Okay, நீங்க Nuwan is strong. Strong. Okay. Viraj is Nuwan is strong. Okay. Viraj is stronger than Nuwan. Viraj is stronger than Nuwan. Stronger than Nuwan. Okay. Dhanush is the strongest. Okay. Dhanush is the strongest Dhanush is the strongest in this team. Strongest. Okay, strongest in his team. Yes, that's fine. Okay, Anjali is sad. Anjali is sad.
Virajini is shorter than Anjali. Sorry, Virajini is Virajini is shorter than Anjali. Virajini is sad. sadder than. Anjali. Anjali. Okay. Dhanusha sad. Dhanusha is the saddest in the team. Dhanusha is the saddest in this team. Yes. In her team. Okay, very good. Okay, the last one. Okay, the last one. Solunga papa. Car is long. Car is long. Okay. Long. Bus is longer than car. Okay, very good. Train is the longest in the Sri Lanka. In Sri Lanka. Train is the longest in Sri Lanka. Longest in Sri Lanka. Yeah, so car is long, bus is longer than car, train is the longest in Sri Lanka. Anjali is sad, Virajini is sadder than Anjali, Dhanusha is the saddest in his team, in her team. Nuwan is strong, Viraj is stronger than Nuwan, Dhanush is the strongest person in the team. Fazun is funny, Nihal is funnier than Fazun, Shamar is the funniest man in the team. Jeroen is old, his father is older than Jeroen. His grandma is the oldest person in his family. Cycle is fast, car is faster than cycle, plane is the fastest vehicle. So இப்போ உங்களுக்கு விளங்குதா எந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பொருளை தரையில எங்க நாங்க கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணணும் எங்க நாங்க சூப்பரேட்டிவ் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிட்டுதா இப்ப இஸ் இட் கிளியர் யா சோ இப்ப வந்து பார்க்க போறது வந்து கம்பேர் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ ஓகே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் 6 பேர் இருக்கீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களை நீங்க கம்பேர் பண்ண போறீங்க பை அட்ஜெக்டிவ் சோ பாருங்க ஃபார் an எக்ஸாம்பிள் நான் இது சொல்றேன் இந்த ஃபேமிலிக்கு எஸ் ஐ am sweet smartest girl in my family. Okay, I am the smartest. I am the smartest girl in my family. My father is taller than me. My mother is shorter than me. My brothers are fat. Funny. Funnier than me. Yeah, wait. Give a sec. Yeah, sorry for the disturb. So yes, my brothers are funnier than me. Brothers and children நிறைய 3 பேர் 2 பேருக்குமே இது. So my brothers are funnier than me. My father is shortest. My father is taller than me. Taller than tallest than my mother. Taller than, sorry, 2 பேர் ஒப்படைக்குள்ள taller தான் வருது. My brother is bigger than my sister. So இது வந்து உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பட் நீங்க செய்ய வேண்டியது வந்து who is the best in your family. So இது நான் தந்திருக்கிறேன். இது நீங்க ஸ்பில் பண்ண போறீங்க. I am the, உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் உங்களோட ஃபேமிலி இது.
உங்களோட அப்பா எப்படி உங்களோட ஃபேமிலியில, உங்களோட அம்மா உங்களோட ஒப்படைகள் எப்படி, உங்களோட சகோதரர்கள் எப்படி, சகோதரிகள் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். So for an example, compare yourself with your family members. நான் செஞ்சேன். So who is the best in your family என்றது உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்க செய்ய போறீங்க as a homework. This is the day 15's homework. So write the comparative. Okay, comparative. What is the meaning of comparative? ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் இல்ல, டிஸ்கிரைப் பண்ணி சொல்லி சொல்லுங்களோ ஒப்பிடுறது. கம்பேரிட்டிவ்ன்றது வந்து எத்தனை பேர் ஒப்பிடுறது? Rodon. Sorry, 2 பேர். யா 2 பேர் ஒப்பிடுறதுக்கு நாங்க அப்படி கதைக்கிறதுன்னு தான் இப்படி பார்க்க போறோம். ஓல்டுன்னு சொல்லி சொன்னா ஓல்டு. குட் குட். உங்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டி நான் சஃபியுலாக்கும் புஷ்பராஜுக்கும். குட்ன்னு சொல்லி சொன்னா என்ன வரும் கம்பேரிட்டிவ்ல? Better. Better. Very good. Better, good, better, best. Strong, Stronger. stronger. Very good. Large, Larger. 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 Okay. Happy, Happier. yeah, happy, Happy. happier. Yeah. Very great. Okay, happy, happier. Serious, Serious. serious, serious, More serious. serious, more serious. அதான் சீரியஸ்ன்னு சொல்லி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்ப. Yeah, கவனிச்சு கொண்டிருக்கிறீங்க. Very good. Yeah. Serious. Okay. So modern, pity, important, bad. அது நீங்க செய்யணும். For an example, உங்களுக்கு homework. So homework number 1, who is the best in your family? Homework number 2, write the comparative with this fourth one. Fourth இருக்கும் வந்து நீங்க செய்யுங்க. The last one, complete the sentence with the superlative. அதாவது superlative ன்னு சொல்லி சொன்னா 3வது கேட்டகரி. the வரும் எல்லாத்தையும் விட என்று சொல்லி நாங்க கதைக்க போறோம். The building is very old. This building is very old. It is oldest building in the town. It is oldest building in the town. So இது சரியான பழமையான ஒன்றா, ஆனா அது oldest ஆன ஒன்றா. So that is the thing. It was a very happy day. It was The happiest. yes, very good. It was the happiest Of my Of my life. day of my life. Yes. It is very good film. It's The best. it's the more best and Verma. It is very good film. Very good film. It's It's good, better, more best. better. Good, better, best. அதை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். Good, best, good, better, best. அதுல வந்து best தான் வந்து superlative. So we have to use that best from the superlative part. So அதை நீங்க choose பண்ணினா சரி. For an example, நான் 2 செய்து காட்டி இருக்கிறேன். At the same time, 6 into 6, 7. 7 sums, 7 sentence plus 4 sentence, 4 things, and that who is the best in your family? 5 sentence. So மொத்தமா 12 sentence அப்படி நான் தந்தேன். So இதுதான் Indian comparative, adjective, comparative, and the last one is superlative as well. So எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், என்னால இந்த கிளாஸ் ஒருக்கா ரீகேப் எனக்கு செய்துவிட ஏலும் என்றார்கள். ப்ளீஸ் put your hands up. ஒவ்வொரு கிளாஸ்ல நம்மளமையா கேட்டுக்கொண்டு வரணும். சோ அந்த வகையில இன்றைக்கு என்னால சொல்ல முடியும் என்றார்கள். ப்ளீஸ் put your hands up. சோ என்ன இருக்க போது வந்து உங்களுக்கு 9 நாட்கள், அதாவது ஒரு நாட்கள் என்ன விட்டாலும் என்ன 8 நாட்கள்ல நான் உங்களுக்கு டிராவல் பண்ண போறேன். உங்களுக்கு சான்ஸ் வந்து என்ன 8 நாள் தான் இருக்குது. சோ என்ன சான்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்க. புஷ்பராஜ் மற்றும் லக்ஷன் 2 பேருமே வந்து மாறி மாறி செய்திருக்கிறாங்க. சோ இன்னொரு கேர்ள் ஒரு ஆள். அதை விட இன்னைக்கு நாங்க செய்வோம் என்றார்கள். ப்ளீஸ் யூ கேன். Miss.
Yes, Safia, right? Fatima Safia. Yes. Are you going to do the presentation? Yes. Yes, very good, very good, very good. I am really appreciate you. So, if I want to move the next slide, you can say like next slide. Then I will turn to the next. Slide. So you can start now. Come from place the person இந்த பையன் இந்த கிளாஸ்ல படிச்சேன். அது வந்து to describe a noun 9 வகையா பிரிச்சு படிச்சேன். Directionally, sound, time, feeling plus size, condition, feeling, the shape. அதுல பற்றி படிச்சேன். 9 வகையாக to describe noun. Some adjective. அதில் வந்து shape பற்றி ஷேப்ல இதை எதை சொல்லினாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ், சவுண்ட், டேஸ்ட். அடுத்து வந்து எக்ஸாம்பிளுக்கு let's try. He's handsome, he's tall, he's very kind. இது வந்து எக்ஸாம்பிள் படிச்சது வந்து. அடுத்து வந்து இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். லெட்ஸ் ட்ரை ஹீஸ் taller, அதை பற்றி she, chubby. Next, they are friendly. அடுத்து rabbit பற்றி they are chubby, beautiful, jumping, is small. அடுத்து வந்து comparative adjective, இரண்டு பொருளை குறிக்கிறது, அந்த ஒன்றோடு ஒன்றாக இருந்தது. காரமிட ஒப்புறது, ஒன்றோட வந்து ஒப்பிடுறது. அடுத்து வந்து மூன்றாவது சப்பர்ட்லி adjective வந்து மூன்று இதை விட இது பெட்டர் சொல்றதுக்கு குறிப்பிடுறது. To describe the upper or lower adjective. அடுத்து வந்து one syllable adjective. அது வந்து அது ஒன்று மட்டும்தான் குறிப்பிடுவேன்னு சொல்லி one syllable adjective வந்து rich, richer, the richest. மூன்றாவது adjective comparative, then the superlative. அடுத்து வந்து two adjective ending in the y letter வந்தால் y கட் பண்ணிட்டு IR போடணும். adjective lazy, laser, then the laziest. At the end in the one vowel one consonant வந்தால் vowel letter வந்தால் big, bigger, than biggest போடணும். அடுத்து வந்து two or more syllable long adjective. long ஒரு words வந்து லாங்கா வந்தால் famous, more, then famous, more போடணும். the most famous. அடுத்து வந்து singular adjective using completely different word. good வந்தா better, good day வரல. adjective good இருந்தா comparative better, the superlative the best, different word வரு. அடுத்து வந்து சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தா comparing two person. Jen is the taller than Alex. Jen விட tall, Alex tall அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து comparing two plus things. Candy is bigger than Colombo. Costume more beautiful than Colombo. Sorry, Taj Mahal. அப்படி குறிப்பிட்ட எக்ஸாம்பிளுக்கு comparative adjective பார்த்து my house is big than yours. அடுத்து வந்து compare three more nouns. Plane is the faster vehicles. Next, compare three more nouns. Tom is the shortest boy in the class.
எக்ஸாம்பிளுக்கு சப்போர்ட்டிவ் அஜெக்ட் பார்த்தேன். அடுத்தது வந்து Yeah, அதுக்கு பிறகு நாங்க எக்ஸாம்பிள்ஸ் Aesthetic. வந்து எழுதினாங்க. Yeah, fine. So I really appreciate your presentation, Ms. Fatima Safia. So grateful. Thank you so much for your beautiful presentation. Safia, are you there? Safia? Let's pretty Yes, very good. Thank you so much. So next class வரைக்கும் வந்து இதே மாதிரி வேற யாரும் செய்யக்கூடிய நீங்கன்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு ப்ராக்டிஸா இருக்கும், as well as எனக்கும் ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த கிளாஸ்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை மைண்ட் அப் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடே, நாளைக்கான கிளாஸ் தான் நான் இன்றைக்கு வச்சிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வளமையா மண்டே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மண்டே 4வது கிளாஸ். திஸ் வீக் இந்த 2 வீக்ஸ்ல வந்து உங்களோட கோர்ஸ் முடிகிற மாதிரி இருக்கு. 2 வீக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வந்து நீங்க சிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் கிளாஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹியர். குட் நைட் ஆல். thank you. Thank you. Thank you, Miss. Thank you, Miss. Thank you, Miss. Thank you.